நான் அடுத்து நம்ம பார்க்க போறது ஷோரூம் வண்டி தான். என்ன நம்பர் பிளேட் மட்டும் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. வெறும் 2000 கிலோமீட்டர் ஓடுன வண்டிங்கன்னா 2025 மாடல். 25 மேல தான் வண்டி லான்ச் ஆச்சு. ஓகே. ஸ்கோடா கைலாக்கு சிக்னேச்சர் பிளஸ்னா மிட் வேரியன்ட் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் TN47 கரூர் ரெஜிஸ்ட்ரேஷன்லயே இருக்கு. வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்லாவியா போறாங்க. அதனால செடான் தான் வேணும்ன்றனால போறனால வண்டி மாத்துறாங்க. வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன்ல அப்படியே இருக்கும். வெறும் 2000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக் ஃபீச்சர்ஸ் வந்துரும்னா உங்களுக்கு குஷாக்க அப்படியே கொஞ்சம் சுருக்கின மாதிரி இருக்கும். ஒரு காம்பாக்ட் SUV லேட்டஸ்ட் மாடல் 2025 மே மந்த் ரெஜிஸ்ட்ரேஷன். 2000 கிலோமீட்டர். ஜஸ்ட் ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்கு வண்டி. 2000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. இந்த வண்டியோட புது வண்டி ரேட் இவங்க எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1180 கிட்ட வந்தது. 1240 ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற விலை வெறும் 8,88,000 மட்டும் தான் கேட்கிறோம். அப்படி சொல்றீங்க? 8,88,000 மட்டும் தான் கேட்கிறோம். சரி. ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டிக்கு இன்சூரன்ஸ் 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட். வண்டி இன்னும் கம்பெனி வாரண்டி 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்கு. 3 வருஷம் கம்பெனி வாரண்டி வந்துடும். வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 27,000 கட்டினாங்க அப்படின்னா 3 இயர்ஸ் அடிஷ்னலாக எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் வரும். 1,50,000 கிலோமீட்டர் வரைக்குமே கிளைம் பண்ணிக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். வண்டி பக்காவா இருக்கு. நீங்க புது வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு 10 பேர்த்துல கூட சஜஷன் கேளுங்க. எல்லாரும் நீங்க எப்படி சொல்றீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எவனா இருந்தாலும் இந்த வண்டி எடுங்கன்னு தான் சொல்லுவான். அதனால நீங்க யோசிக்கவே வேணாம்.